குட் மார்னிங் ஆல். நம்ம இப்போ ஆர்டிக்கல் 19 பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆர்டிக்கல் 19 அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆர்டிக்கல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 19 பார்த்துட்ருக்கோம். ஆர்டிக்கல் 19 அப்படின்ற ஆர்டிக்கல் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றதுல இந்த ஃப்ரீடம் 19க்கு கீழே வர எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அப்சல்யூட்டோ அன்கண்ட்ரோலபிளோ கிடையாது அப்படின்றதையும் நம்ம ஆர்டிக்கல் 19(1) சப்கிளாஸ் ஏவை வச்சு நம்ம பார்த்தோம். அதாவது ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏல நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஆர்டிக்கல் 19(2) அப்படின்றதுல அந்த ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்றதுக்கான ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் லாஸ்ட் 2 லெக்சரில் நம்ம பார்த்தோம். இப்போ மீதி இருக்கிற இம்பார்ட்டண்டான 5 ரைட்ஸையும் அதோடைய ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனும் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 19 கீழே அப்படின்றது ஆர்டிக்கல் 19(1)A அப்படின்றதுல ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது பேசுவதற்கும் நமது கருத்துக்களை தெரிவிப்பதற்குமான உரிமை இருக்குது அப்படின்றத ஏல சொல்கிறாங்க. ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் எனி ஆர்ம்ஸ், ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் அமைதியான முறையில் கூடி பேசுவதற்கான உரிமையை 19(1)B தருது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி சி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன், யூனியன் ஆர் சொசைட்டி, இது மாதிரி விஷயங்கள் சி கொடுக்குது. டி பார்த்தீங்கன்னா மூவ் த்ரூ அவுட் இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம மூவ் பண்ணுறதுக்கான ரைட்ஸை டியும், இந்தியா முழுக்க எந்த இடத்துல வேணாலும் நம்ம போய் செட்டில் ஆகிறதுக்கு, நம்ம போய் தங்குறதுக்கான உரிமையும் கொடுக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி எஃப் அப்படின்றது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸாக இருந்துச்சு, இப்போ ஒமிட் ஆயிடுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். கடைசியாக 19(1)G அப்படின்றதுல ரைட் டு ப்ரொஃபஷன், என்ன தொழில் என்ன பிஸ்னஸ் அதை நாம் பண்ணுறதுக்கான உரிமைகள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போது நம்ம இப்போ 19(1)A and 2 முடிச்சிட்டதுனால இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன், 19(1)Bயில் ஆரம்பித்து அதோடைய எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே 19(5) வரைக்கும் இருக்கிற 6 வரைக்கும் இருக்கிற எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே சைமல்டேனியஸாக, அதாவது ரைட் டு ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ் அப்படின்றது 19(1)B அப்படின்னா அந்த 19(1)Bயில் இருக்கிற ரைட்ஸையும் 19(3)ல் இதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் சைட் பை சைட் நம்ம இந்த லெக்சரில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு விஷயம் 19(1)B அண்ட் 19 சப்கிளாஸ் 3 இந்த 2 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 19(1)B ஆர்டிக்கல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் B என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டு அசம்பிளி ஆர் பீஸ்ஃபுல்லி அப்படின்ற. அப்போ ஃப்ரீடம் டு அசம்பிள் அப்படின்றதுக்கு இன்றைக்கி நம்ம இந்த லெக்சர் ஆன்லைன்லலாம் போயிட்டுருக்குன்னா அது காரணம் செக்ஷன் 144 போட்டு சிஆர்பிசியில் 144 இம்ப்ளிமெண்ட் பண்ணி 5 பேருக்கு மேலே 4 பேருக்கு மேலே கூடி நிற்கக்கூடாது அப்படின்றதெல்லாம். அப்போ இந்த 144க்கும் இந்த ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி பீஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த 144ல் சொல்கிறது 4 பேர் அமைதியாக நின்று பேசுனா கூட ஓகே, ஏன்னா இது ஒரு அன்கண்ட்ரோலபிள் சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷனில் அப்படி சொல்கிறாங்க. அப்போது நம்ம இந்த 144 பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 19(1)B பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் டு அசம்பிளி அண்ட் தென் த அசம்பிள் மஸ்ட் பி பீஸபிள், இட் மஸ்ட் பி அன்ஆர்ம்டு அப்படின்றாங்க. அப்போ அன்ஆர்ம்டுன்றா ஆர்ம்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல். அந்த ஆயுதம் என்ன வேணாலும் இருக்கலாம், துப்பாக்கியாக இருக்கலாம், கத்தியாக இருக்கலாம், கையில் கல்லாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்போ ஆயுதம் எதுவும் இல்லாமல் அமைதியான முறையில் கூடி நின்று பேசுறதுக்கான உரிமையை இந்த ஆர்டிக்கல் 19(1)B நமக்கு தருது. அப்போது இந்த விஷயத்தை நம்ம எப்படி இதை ஷார்ட்டாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரைட் ஆஃப் பப்ளிக் மீட்டிங் அண்ட் ப்ரொசஷன் அப்படின்றதும் இதுக்கு கீழே வரும்.
அப்போ ரைட் ஆஃப் பப்ளிக் மீட்டிங் அப்படின்னா ஒரு பொதுக்கூட்டம் பொது மேடைகளில் போட்டு பேசுகிறாங்க இல்லையா, அப்போ பொதுக்கூட்டம் போடுறதுக்கும் பொது மேடை போட்டு பேசுவதற்கான உரிமையும் இந்த ரைட் டு அசம்பிளி தான் கொடுக்குது. அப்போ அங்கே பேசுறதுக்கான உரிமை அப்படின்றத நம்ம 19(1)A எடுத்தோம் அப்படின்னா கூட அந்த பொதுக்கூட்டம் போடுவதற்காகவும் அல்லது இந்த ப்ரொசஷன் அப்படின்னு சொல்கிறது, இந்த பேரணி ஊர்வலம் மாநாடு இதெல்லாம் போகிறாங்க இல்லையா, இது போகிறதுக்கான உரிமையவும் இந்த ஆர்டிக்கல் 1B தான் நமக்கு கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த 1B அப்படின்றது எப்படி இருக்கணும், லாஃபுல் மீட்டிங்காக இருக்கணும். அப்போ லாஃபுல் மீட்டிங் அப்படின்னா அன்லாஃபுல் மீட்டிங்னு ஒன்று இருக்குது. அப்போ சட்டத்திற்கு புறம்பாக ஒரு குற்றம் செய்வதற்காகவோ இல்லை ஒரு கொலை செய்கிறதுக்காகவோ இல்லை சட்டம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை பற்றி பேசுகிறதுக்காகவோ கூட்டம் கூடுனா அது அன்லாஃபுல் மீட்டிங் ஆகுது. அப்போ 19(1)B நமக்கு என்ன சுதந்திரம் தருது, லாஃபுல் மீட்டிங்காக இருக்கணும். அப்போ இது ஜென்ரல் இன்விடேஷன். இந்த மீட்டிங்க்கு வாங்கன்னு நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிடலாம். ஜென்ரல் இன்விடேஷன் நீங்கள் கொடுத்து நான் இப்படி இந்த நாளில் இந்த நேரத்தில் ஒரு மீட்டிங் நடத்த போகிறேன் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு நீங்கள் ஜென்ரல் இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாருக்குமான உரிமை இருக்குது. கடைசியாக இந்த ப்ரொசஷன் ஆர் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்றாங்க. அப்போ இந்த ப்ரொசஷன் டெமான்ஸ்ட்ரேஷன் ஊர்வலம் பேரணி இந்த உண்ணாவிரதம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன் பப்ளிக் பிளேசஸில் நடத்துறதுக்கான உரிமையவும் இந்த ஆர்டிக்கல் 19(1) தான் நமக்கு தருது. ஓகே, இப்போ 19(1)B நமக்கு இந்த ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அப்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த 19க்கு கீழே இருக்கிற எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அன்கண்ட்ரோலபிளோ அப்சல்யூட்டோ கிடையாது. அப்போது இந்த 19(1)Bக்கு என்ன ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது ஆர்டிக்கல் 19 சப்கிளாஸ் 3ல் இருக்குது. ஆர்டிக்கல் 19 சப்கிளாஸ் 3ல் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் ஸ்டேட். ஸோ இந்த சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றது நம்ம ஆர்டிக்கல் 19(2)லையும் பார்த்தோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் ஸ்டேட், அப்போ இந்திய இறையாண்மைக்கும் இந்தியாவினுடைய ஒற்றுமையையும் சீர்குலைக்கிற மாதிரி ஒரு மீட்டிங்கோ ஒரு ப்ரொசஷனையோ நம்ம நடத்தினோம்னா அது தடை செய்யப்பட்டது. அண்ட் தென் பப்ளிக் ஆர்டர் அண்ட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பட் 19(2)ல் பார்த்தோம்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே 19(3)ல் ரொம்ப சிம்பிளாக 3 விஷயம் தான் சொல்கிறாங்க. ஒன்று சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க, பப்ளிக் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, அண்ட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத டிசைட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் லா மேக்கர்ஸ் அப்படின்றது. அப்போ எந்தெந்த விஷயத்துக்கு அலோவ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ரீசனபிளான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போடுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும். ஸோ நோ ரைட் டு ஹோல்ட் அசம்பிளி ஆன் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அதர்ஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப காமனான விஷயம் இல்லையா. அப்போ எனக்கு மீட்டிங் போடுறதுக்கு நான் ஒரு பப்ளிக்கு அசம்பிளி பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்றப்ப நான் ஒரு இடம் காலியாக இருக்குது அப்படின்றதுக்காக அடுத்தவங்களுடைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் நான் போயிட்டு மீட்டிங் போடக்கூடாது. அது ஒன் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷனாக ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனில் கொண்டு வரலாம். அண்ட் தென் பாபுலால் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு 1961 டிசைட் ஆன கேஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கெனாட் இம்போஸ் அன்ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அன்ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு இருக்குது. நேற்று நம்ம ஆர்டிக்கல் 19(2) பார்க்குறப்பையும் அன்ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அப்போ கொண்டு வர ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது எந்த நோக்கத்துக்காக கொண்டு வராங்களோ அந்த நோக்கத்தை செயல்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஆப்ஜெக்ட் ஆஃப் த லா அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஷுட் பி சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரேன் அப்படின்றத பொறுத்து தான் ரீசனபிளா அன்ரீசனபிளா அப்படின்றது டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஹிமாத்லால் வெர்சஸ் போலீஸ் கமிஷனர் அப்படின்னு 1973 டிசைட் ஆன ஒரு கேஸில் ஹிமாத்லால் வெர்சஸ் போலீஸ் கமிஷனர் அப்படின்ற இதில் சொல்கிறாங்க, த ரைட் டு ஹோல்டு மீட்டிங் இன் பப்ளிக் பிளேசஸ் இஸ் சப்ஜெக்ட் டு த கண்ட்ரோல் ஆஃப் appropriate authority regarding place and time அப்படின்றாங்க.
அப்போது இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த கேஸில் அழகாக தான் வந்துச்சு. ஒரு மீட்டிங், நம்ம பப்ளிக் மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா லோக்கலில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம பர்மிஷன் கேட்போம், இல்லை கலெக்டர் ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்போம் இல்லையா. அப்போ அந்த அத்தாரிட்டி தான் தே வில் டிசைட் இத்தனை மணிக்கு நடத்திக்கோங்க. நம்ம காலையில் 8:30 மணிக்கு ஒரு பர்மிஷன் கேட்குறோம் அப்படின்னா, இல்லை 8:30 மணி அப்படின்றது பீக் ஹவர்ஸ், எல்லாருமே ஆஃபீஸ் போகிற ஹவர். அந்த ஹவரில் நீங்கள் ஒரு பப்ளிக்கில் ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணிங்கன்னா அங்கே நிறைய போக்குவரத்து இடைஞ்சல் வரத்துக்கு காரணமாக இருக்கும். அதனால் நீங்கள் 10 மணிக்கு மேலே மீட்டிங் நடத்துங்க. அப்படி இந்த மாதிரியான டேட்டையோ டைமையோ முடிவு பண்ணுற விஷயம் அப்படின்றது அத்தாரிட்டி கையில் இருக்கிறதா இந்த ஹிமாத்லால் விசஸ் போலீஸ் கமிஷனர் கேஸில் டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் அனதர் ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் சையத் மன்சூர் ஹுசைன் வெர்சஸ் சையத் முகமது ஜமீன் அப்படின்றது 1925 1925 டிசைட் ஆன கேஸ். ஸோ இது நம்ம சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ இல்லை, இந்தியாவில் ப்ரிவி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த ப்ரிவி கவுன்சிலில் டிசைட் ஆன கேஸ் இது. சையத் மன்சூர் ஹுசைன் வெர்சஸ் சையத் முகமது ஜமீன் அப்படின்ற இந்த கேஸ்லையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர் இஸ் ஆல்வேஸ் a right to conduct a religious procession along highways, but it should be done in a way as not to obstruct the general public. அப்போ ஒரு ப்ரொசஷன், ஒரு பேரணியோ ஒரு மாநாடோ நடத்துறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது, நெடுஞ்சாலைகளில் நடத்துறதுக்கான உரிமை கூட இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படி ஹைவேஸில் போகிறது அப்படின்றது மற்றவங்களைய டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். இட் ஷுட் பி டன் அப்ஸ்ட்ரக்ட் த ஜென்ரல் பப்ளிக். அப்போ பொதுமக்களை பாதிக்காத வகையில் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த பப்ளிக் மீட்டிங் வேணாலும் நடத்தலாம்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. இதை தவிர வேறு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, செக்ஷன் 126 ஆஃப் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் சொல்கிறாங்க. செக்ஷன் 126 பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1951 bans public meeting within constituency on the date of election அப்படின்னு. அப்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கோ இல்லை அதுக்கு முத நாளுக்கு அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த பப்ளிக் மீட்டிங் எல்லாம் கவர்மெண்ட் தடை பண்ணுறாங்க. அதுக்கான வழிவகை செய்கிறது ஆர்டிகல் செக்ஷன் 126. இதை சொல்கிறதுக்கான இதுதான் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். அப்போது மக்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு நேரம் வேணும். நீங்கள் எலெக்ஷன் அன்னைக்கு வரைக்கும் பப்ளிக் மீட்டிங் போட்டு எனக்கு ஓட்டு போடுன்னு சொன்னோம்னா யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு மக்கள் திங்க் பண்ண முடியாது, யோசிக்க முடியாது. அதனால இந்த ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து ஒரு நாளைக்கு முன்னாடி நிப்பாட்டுங்க, எலெக்ஷன் அன்னைக்கு நீங்கள் போய் கேன்வாஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரியான விஷயங்கள் இந்த இதில் சொல்கிறாங்க. அண்ட் தென் 144 நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா சிஆர்பிசியில். அண்ட் தென் பவர் ஆஃப் அத்தாரிட்டி டு புட் ரெஸ்ட்ரிக்ஷன் இன் வயலேஷன் ஆஃப் பப்ளிக் ஆர்டர். பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி 4-5 பேர் ஒன்றா நின்று பேசக்கூடாது, ஒன்றா நின்று கூடக்கூடாது அப்படின்றது இந்த இதுக்கு கீழே தான் வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆர்டிகல் 19(1)(b அண்டு 19(3) இதை அடுத்ததான் இப்போ 19(1)(c) அப்படின்ற ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷனையும் 19(4)ஐயும் கிளப் டுகெதர் பார்க்க போகிறோம். அப்போ 19(1)(c) அப்படின்றது ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் C அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாரும் எந்த ஒரு அசோசியேஷனையோ யூனியனையோ நடத்துவதற்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்றது 3 விஷயம். ஒன்று அசோசியேஷன்ஸ், யூனியன் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்றாங்க. அப்போ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்றத 97th அமெண்ட்மெண்ட்டில் தான் ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் அசோசியேஷன்ஸ் அண்ட் யூனியன்ஸ் மட்டும்தான் இருக்குது. டு ஃப்ரீடம் ஆஃப் ஃபார்ம் அசோசியேஷன் அண்ட் யூனியன்ஸ்னு இருந்துச்சு. இப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸும் வந்துடுச்சு 97th அமெண்ட்மெண்ட்டில் மூலியமாக. அப்போது எனக்கு ஒரு அசோசியேஷனை தொடங்குவதற்கும் ஒரு யூனியனை தொடங்குறதுக்கும் ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை தொடங்குறதுக்குமான உரிமை இருக்குது அப்படின்றது இந்த 19(1)(c) சொல்லுது. இதில் இருந்து நம்ம என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இன்ஃபர் பண்ண முடியும், இன்டர்பிரிட்டேஷன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் இன்க்ளூடிங் ரைட் டு ஃபார்ம் அண்ட் ஜாயின் ட்ரேட் யூனியன். அப்போது ரைட் டு ஜாயின்
நான் தொடங்குறதுக்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்குது அப்படின்றது கிடையாது. யாரோ ஒருத்தங்க தொடங்கி வச்சிருக்கிற யூனியனில் நான் போய் என்ன இணைச்சிக்கிறதுக்கும் எனக்கு உரிமை தர்றது இந்த 19(1)(c) தான். இப்போ ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஃபார் எனி லாஃபுல் பர்பஸ் கம்பெனி ட்ரேட் யூனியன்ஸுக்கு. அப்போது கம்பெனியோ ட்ரேட் யூனியனோ ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் பண்ணுற அசோசியேஷன் ஷுட் பி லாஃபுல் பர்பஸ், சட்டப்பூர்வமான விஷயங்களுக்கு மட்டும்தான் அதை ஃபார்ம் பண்ண முடியும். வேற என்ன? ஃப்ரீடம் டு சூஸ் மெம்பர்ஷிப் அண்ட் அசோசியேட். அப்போ ஒரு ஃபேக்ட்ரி இல்லை ஒரு இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-3 அசோசியேஷன் இருப்பாங்க, இல்லை 2-3 யூனியன்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த 2-3 யூனியனில் எல்லாருமே நீ என்கிட்ட வந்து சேரு அப்படின்ற கேன்வாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது நம்ம இந்தியன் சிட்டிசன் ஒவ்வொருத்தங்களுடைய உரிமை. எந்த யூனியனில் நான் சேரணும், எந்த அசோசியேஷனில் என்னை இணைச்சிக்கணும் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிற உரிமையவும் இந்த 19(1)(c) தான் நமக்கு கொடுக்குது. அண்ட் தென் அதை விட ரொம்ப முக்கியம், ஆல்சோ இன்க்ளூட் ரைட் டு ரெஃப்யூஸ் டு பிலாங் டு எனி அசோசியேஷன். ஓகே, அப்போ ரைட் டு ரெஃப்யூஸ். நான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இன்க்ளூட்ஸ் சைலன்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி எனக்கு ஒரு அசோசியேஷனில் இணைவதற்கான உரிமை இருக்குது அப்படின்றப்ப இணைய மாட்டேன்னு சொல்கிறதுக்கான உரிமையும் எனக்கு இருக்குது. ஆல்சோ இன்க்ளூட் ரைட் டு ரெஃப்யூஸ் டு பிலாங் டு எனி அசோசியேஷன் அப்படின்றதும் இதில் ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் தென் ஆப்ஜெக்ட் இஸ் டு ரெகுலேட் ஃப்ரீடம் இன் ப்ரொஃபஷன் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் நாட் டு மேக் கலெக்டிவ் பார்கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் இது என்னன்னா, ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, இல்லை ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, அங்கே ஒரு அசோசியேஷனோ ஒரு யூனியனோ ஃபார்ம் பண்ணுறப்ப அந்த அசோசியேஷன் யூனியனுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா டு ரெகுலேட் ஃப்ரீடம் இன் ப்ரொஃபஷனாக இருக்கணும். அங்கே நடக்கிற விஷயங்கள் சரியாக நடக்குதா அப்படின்றத நடத்துறதுக்காகத்தான் இந்த அசோசியேஷன் இருக்கணுமே தவிர நாட் டு மேக் கலெக்டிவ் பார்கெயின். அப்போ ஒரு 50 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒரு 40 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரு அசோசியேஷன் ஓப்பன் பண்ணி எனக்கு நீ சம்பளத்தை டபுள் ஆக்கி கொடு, அப்போ தான் நான் வேலை செய்வேன், இல்லை நான் ஸ்ட்ரைக் போயிடுவேன், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்வதற்காக அசோசியேஷன் உருவாக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ஒரு 2 கேஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஆல் இண்டியா பேங்க் எம்ப்ளாயி அசோசியேஷன் வர்சஸ் நேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் அப்படின்ற ஒரு கேஸில் ஆர்டிகல் 19 cannot be used for achieving a particular object அப்படின்றாங்க. ப்ளஸ் ஆன் எனி ஆப்ஜெக்ட் இட் would be justified in the interest of public order அப்படின்னு. இப்போது 2 முக்கியமான விஷயம் இங்கே சொல்கிறாங்க இந்த ஆல் இண்டியா பேங்க் எம்ப்ளாயீஸ் கேஸில். அப்போ ஒரே ஒரு நோக்கத்துக்காக எனக்கு இந்த பிஸ்னஸை நடத்த விடக்கூடாது, இல்லை எனக்கு அதிக சம்பளம் வேணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக குறிப்பிட்ட காலத்தில் திடீர்னு அசோசியேஷனை உருவாக்கி அந்த அசோசியேஷன் இந்த குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மட்டும் செயல்படுது அப்படின்னா அப்படிப்பட்ட அசோசியேஷன் செய்கிறதுக்கான அனுமதி கிடையாது. அப்போ சம்பள உயர்வுக்காக அசோசியேஷன் பண்ணக்கூடாதா சார் அப்படின்னீங்கன்னா பண்ண முடியும். அந்த சம்பள உயர்வு அப்படின்றது குறிப்பிட்ட மக்களுக்கு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் இல்லாமல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக்கான, அப்போது அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருக்கும், இல்லை அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கும், இல்லை அந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் பப்ளிக் ஆர்டராக எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரியான விஷயத்துக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல் இண்டியா பேங்க் எம்ப்ளாயீஸில் சொல்கிறாங்க. அண்ட் தென் அடுத்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரகுநாதர் தயால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்த கேஸ் 1962 டிசைட் ஆனதில் சில இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் சொல்கிறாங்க யூனியனுக்கு. இட் இஸ் நாட் மியர்லி த ஃபார்மேஷன் ஆஃப் யூனியன் பட் எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்றாங்க. அப்போ ஒரு யூனியனை ஃபார்ம் பண்ணி சும்மா வச்சுட்டு எனக்கும் ஒரு யூனியன் இருக்குது, நாங்களும் ஒரு யூனியன் வச்சுருக்கோம், ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. அந்த என்ன பர்பஸுக்காக தொடங்கணுமோ அந்த பர்பஸ் ஆக ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம நார்மலாக நிறைய பேர் என்ஜிஓஸ் எல்லாம் ரன் பண்ணுவீங்க, இல்லை சொசைட்டிஸ் பற்றி மெம்பராக இருப்பீங்க. உங்களுக்கு எவ்ரி இயர் ஒரு ஆடிட்டர் வச்சு அக்கௌண்ட்ஸ் பார்த்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். அப்போ அந்த வருஷத்தில் என்ன மீட்டிங் பண்ணீங்க, என்ன ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்றதை நம்ம சொல்லணும். அது எல்லாமே இது மூலியமாக தான். ஸோ நோ யூனியன் கேன் கிளைம் மோனோபோலி ரைட் அப்படின்றாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேக்ட்ரியில்
ஒரே ஒரு யூனியன் தான், என் யூனியனில் மட்டும்தான் நீ சேரணும் அப்படின்ற மாதிரி மோனோபொலி கேட்க முடியாது. ரைட் டு ரெஃப்யூஸ் அசோசியேஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நோ டெர்மினேஷன் ஆஃப் மெம்பர் எக்ஸப்ட் டியூ ப்ராசஸ். அப்போ ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம், அதில் நிறைய பேர் மெம்பர் ஆயிட்டாங்க, அதில் ஒரு மெம்பர் மட்டும் எனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக நான் அவங்கள வெளியே அனுப்ப முடியுமா, டெர்மினேட் பண்ண முடியுமா அப்படின்னா டியூ ப்ராசஸ். அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கணும், அந்த குற்றச்சாட்டு மேலே விசாரணை நடக்கணும், விசாரணையில் அவர் குற்றவாளின்னு தெரியணும், அப்புறம் தான் அவரை வெளியே அனுப்ப முடியும். அந்த டியூ ப்ராசஸ் அப்படின்ற விஷயம் இருந்தால் மட்டும்தான். இல்லைன்னா நான் ஒரு அசோசியேஷன், நான் தான் அசோசியேஷன் வச்சுருக்கேன், நீ வெளியே உள்ளே வரக்கூடாது, வெளியே போ அப்படின்ற மாதிரி அனுப்ப முடியாது. ஸோ அலோவ் டு கான்ஸ்டியூட் செப்பரேட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எல்லா அசோசியேஷனும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குது. இப்போ 1904 பார்க்குறோம். இப்போ 1904 அப்படின்றது எதுக்கானது? 1901C ரெஸ்ட்ரிக்ஷன் 1904. இதில் 3 விஷயம் சொல்கிறாங்க. சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, பப்ளிக் ஆர்டர் ஆர் மொராலிட்டி, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இந்த 3 விஷயம் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே கூட டிஸ்கஸ் பண்ணது தான். சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, பப்ளிக் ஆர்டர் ஆர் மொராலிட்டி, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. இந்த ஆக்ட் மூலியமாக என்ன சொல்கிறாங்க? செக்ஷன் 2F ஆத்தரைஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு டிக்ளேர் அண்ட் அசோசியேஷன் as unlawful on certain grounds அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆத்தரைஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொவென்ஷன் ஆக்ட் மூலியமாக என்ன சொல்கிறாங்க? சில அசோசியேஷன்ஸை இவங்க அன்லாஃபுல் ஆன் சர்டைன் கிரவுண்ட்ஸ், இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடாது, இவங்க ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான முடிவெடுக்கிற உரிமையை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில அசோசியேஷனுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்தது 1901D அண்ட் E நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ஓகே, 1901D அண்ட் E ஏன் இது ரெண்டையும் சேர்த்து பார்க்க போகிறோம்? இந்தியா முழுக்க போகிறதுக்கான உரிமை இருக்குது, எங்கே வேணாலும் தங்குறதுக்கான உரிமை இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ஒன்றா இருக்கிறதுனால அதை சேர்த்து கான்ஸ்டியூஷன்லேயும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. 1901 ஆர்டிகல் 19 சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் D அண்ட் சப் கிளாஸ் E ஒன்றா கொடுத்துருப்பாங்க. இதோட ரெஸ்ட்ரிக்ஷன் 1905 வந்துடும். ஓகே, அப்போ ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அண்ட் ரெசிடென்ஸ் த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இன்ட்ராஸ்டேட் அண்ட் இன்டர்ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ராஸ்டேட் அப்படின்றது தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் போயிட்டு வரதுக்கு இன்ட்ராஸ்டேட். அண்ட் தென் இன்டர்ஸ்டேட் தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவிலேருந்து கர்நாடகா இந்த மாதிரி போகிறதுக்கான உரிமையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த இதில் முக்கியமான ஒரு கேஸில் எங்கேருந்து டிசைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா A.K. கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேஸ். A.K. கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இந்த கேஸில் சொல்கிறாங்க, the word throughout the territory of India is used to stretch the ambit of freedom of movement without any obstructions அப்படின்றாங்க. ஸோ இந்த கேஸ் நம்ம நிறையா வாட்டி திரும்பி பார்த்துட்டு இருக்கோம். பாம்பேயில் பப்ளிஷ் ஆன ஒரு நியூஸ் பேப்பர் சர்க்குலேஷன் இன் மெட்ராஸ் இல்லையா, அது மாதிரி பார்க்குறப்போ அப்போ இந்த த்ரூ அவுட் இந்தியா யூஸ்ட் ஸ்ட்ரெச் ஆம்பிட் அப்படின்றது எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஆர்டிகல் 1905 இதோடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக். ஓகே, ஸோ இதில் ரெண்டு விஷயம் தான் சொல்கிறாங்க. ஒன்று த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக், செகண்ட் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்றாங்க. அப்போ எதுக்காக இதுக்கு இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் ஸ்பெசிஃபிக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் அப்படின்றதுக்கு கீழே நம்ம என்னென்ன கொண்டு வர முடியும்? பப்ளிக் ஹெல்த் கொண்டு வரலாம், செக்யூரிட்டி கொண்டு வரலாம், பப்ளிக் ஆர்டரையும் கொண்டு வரலாம். அப்போ பப்ளிக் ஹெல்த் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை எடுத்துக்கோங்க. அப்போது இன்றைக்கி இருக்கிறதுல இந்தியா முழுக்க லாக்டவுன் சொல்கிறோம். இந்தியாவில் தமிழ்நாடு சென்னையிலேருந்து பக்கத்தில் இருக்க திருவள்ளூர் போக முடியல, சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போக முடியல. அப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் கொண்டு வராங்க? பப்ளிக் ஹெல்த். அப்போ இங்கேருந்து அங்கே போகிறதுனால ஏதோ ஒரு நோய் பரவும், ஏதோ ஒரு விஷயம் பரவுது, ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படின்ற மாதிரியான பப்ளிக் ஹெல்த்துக்காக இருக்கலாம், இல்லை செக்யூரிட்டியாக இருக்கலாம். ஓகே, ப்ரொடெக்டட் பிளேசஸ்ன்னு சொல்கிறாங்க. சில ப்ரொடெக்டட் பிளேசஸ் கவர்மெண்ட் ஆஃப் அட்டானமி எனர்ஜி இருக்குது, இல்லை ஒரு நியூக்ளியர்
அணு உலை இருக்கிற ஒரு இடம், கல்பாக்கமாக இருக்கட்டும், இல்லை கூடங்குளமாக இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா, அதை தாண்டி இல்லை எனக்கு இந்தியா முழுக்க போகிறதுக்கு எனக்கு ஆர்டிக்கல் 19க்கு கீழே எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் உள்ளே போவேன்னு சொல்லி நம்ம போக முடியாது. ஏன்னா ப்ரொடெக்டட் பிளேசஸ், ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை தாண்டி நம்ம போகக்கூடாது அப்படின்றது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கல்ச்சருக்காக இருக்கட்டும், என்க்ரோச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், ரெண்டு விஷயம். அப்போது ட்ரைபல் பிளேசஸ் அப்படின்னு சில பிளேசஸை ஒதுக்கி வைக்கிறாங்க. இந்த ட்ரைபல் பிளேசஸில் நம்ம யாரும் உள்ளே போகக்கூடாது, இந்த டெப்த் ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரியான ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே உள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு தடை விதிக்கிறாங்க அப்படின்னா அதை மீறி நம்ம ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட் தடை போட்டாங்கன்னா நம்ம போக முடியாது. என்க்ரோச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அங்கே போய் அவங்க ப்ராப்பர்ட்டியை நான் வாங்க போகிறேன், இல்லை அந்த இடத்துல நான் தங்குறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே செய்ய முடியாது. And then article 244 and 5th schedule பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கலி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்காக இருக்கும். அதை ஒரு வாட்டி நம்ம அங்கே வர்றப்பையும் நம்ம படிப்போம். அண்ட் தென் ராஜேந்திரா விசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்ற கேஸில் நோ கேரண்டி அபவுட் ஈக்குவல் ரைட்ஸ் லைக் டொமிசைல்டு இன் த ஸ்டேட் அன்லெஸ் such discrimination hit by constitution provision அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த டொமிசைல்டு இந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்கிற விஷயம் வேற ஒன்று. இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் வேலை ஏதாவது ஒன்று கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க, பாண்டிச்சேரியில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும். அப்போ தமிழ்நாட்டில் சில பகுதிகள், சில வேலை, குறிப்பிட்ட வேலைக்கு இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரி விஷயம் அளிக்கப்படுறது அப்படின்றது, அந்த விஷயத்த நோ கேரண்டி அபவுட் ஈக்குவல் ரைட்ஸ் லைக் டொமிசைல்டு இன் த ஸ்டேட் அன்லெஸ் சச் டிஸ்கிரிமினேஷன் ஹிட் பை எனி கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் லாஸ்ட் பார்ட் ஆர்டிகல் 19 1G and 19(6). ஓகே, 19(1G) and 19(6). இதை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் டு கேரி எனி ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். அப்போது ப்ரொஃபஷன், ஆக்குபேஷன், ட்ரேட் அண்டு பிஸ்னஸ் எல்லாமே சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டது. இந்தியாவில் எந்த தொழில் வேணாலும் செய்வதற்கான உரிமை எனக்கு இருக்குது, எல்லா இந்திய மக்களுக்கும் இருக்குது. ஸோ சிட்டிசன் ஹேஸ் ரைட் டு சூஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஆர்டிகல் 301 ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி டீல் பண்ணுறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கான்ஸ்டியூஷன் 2ல் நம்ம பார்ப்போம். ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இன் இன்டர்கோர்ஸ் ஷால் பி ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியா முழுக்க மாநிலங்களுக்கு நடுவில் நடக்கிற ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு வரணும் அப்படின்றாங்க 301ல். அப்போது எனக்கு பிஸ்னஸ் செய்கிறதுக்கோ ப்ரொஃபஷன் செய்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது அப்படின்றது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் தென் இதில் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் அப்படின்றதுக்கு கீழே ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு இருக்குது. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இல்லை பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வேணாலும் கொண்டு வரலாம். அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனில் 2 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு. ஒன்று, ப்ரொஃபஷனல் ஆர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நெசசரி ஃபார் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ் ஒன்று. செகண்ட், டு கேரி ஆன் பை ஸ்டேட் ஆர் பை எ கார்பரேஷன் ஓன்ட் ஆர் கண்ட்ரோல் பை த ஸ்டேட். அப்போது இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கீழே 2 விஷயம் கொண்டு வராங்க. ஒன்று, சில குறிப்பிட்ட வேலைகளை இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமை, அப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷனை கவர்மெண்ட் கொடுக்கலாம். நல்ல எலக்ட்ரிஷியன் வேலை தெரியும், அவன் போயிட்டு பிஇலாம் படிக்காமல் எலக்ட்ரிஷியன் வேலை நல்லா தெரியும், எனக்கு எலக்ட்ரிஷியன் வேலை தெரியுன்றதுனால எனக்கு கவர்மெண்ட்டில் ஜாப் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ அந்த வேலைக்கு இந்த குவாலிஃபிகேஷன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி, நான் இந்த ப்ரொஃபஷன் பண்ணணும், இந்த பிஸ்னஸ், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கோ ஆனால் ப்ரொஃபஷனுக்கு வராது, அது மாதிரியான டிஃப்ரென்ஷியேட். ஓகே, அண்ட் தென் டு கேரி
ஆன் பை ஸ்டேட். அப்போ ஒரு அரசே எடுத்து நடத்துறது, இல்லை அரசோடைய கார்ப்பரேஷன் ஒன்று நடத்துறது, இல்லை அரசால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு நடத்துகிற மாதிரி சில விஷயங்களை மக்கள் செய்யக்கூடாது அப்படின்னு அரசு முடிவு எடுத்துச்சு அப்படின்னா அதையும் தடுக்க முடியும். இதை நம்ம ஸ்டேட் மோனோபோலின்னு சொல்லுவோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இந்த டாஸ்மார்க்காக இருக்கும். அப்போ ஒரு காலத்தில் இந்த ட்ரேட் பண்ணது அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் யார் வேணாலும் பண்ண முடியுன்ற நிலமையில இருந்துச்சு. ஆனால் ஒரு கவர்மெண்ட் வந்தப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் இந்த லிக்கர் பிஸ்னஸில், ஆல்கஹால் பிஸ்னஸில் ஈடுபடக்கூடாது, ஒன்லி கவர்மெண்ட்டுடைய கார்ப்பரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்மாக் அப்படின்றத கார்ப்பரேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணி அதன் மூலயமா இந்த ப்ரொஃபஷனை பண்ணுறாங்க. இதுவுமே இந்த ஆர்டிக்கல் 19(6) கீழே வர ஒரு இம்பார்ட்டன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். இதில் ஒரே ஒரு கேஸில் மட்டும் பார்க்கலான்னா, ஹர்ஷங்கர் வெர்சஸ் ஐடி கமிஷனர் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. இந்த கேஸில் சொல்கிறாங்க, தேர் இஸ் நோ ஃபண்டமெண்டல் ரைட் டு டூ trade in intoxicants. The state under its regulatory framework has the right to put restrictions or to prohibit in every form of activity அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இன்டாக்சிகண்ட் அப்படின்னா போதைப் பொருட்கள் சம்மந்தமாக. அப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அடிப்படை உரிமையாக இந்த போதை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஸ்டேட் அண்டர் இட்ஸ் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டு வேணாலும் இந்த இன்டாக்சிகன்ட்ஸை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெக்சர் மூலயமா நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஆர்டிக்கல் 19(1) கீழே இருக்கிற BCDE அண்ட் G ஆன 5 அடிப்படை உரிமைகளையும் அதோடைய ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுட்டு டிஸ்கஷன் பண்ணலாம். தேங்க்யூ.